நண்பர்களே, செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னதுக்கு நன்றி நன்றி. ஆமாங்க, என்னென்னு பார்க்குறீங்களா? நான் படிப்பு கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி. முட்டாளாக சென்னைக்கு வந்தேன் 13 வயசில். அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கடைகள்லேயே வேலை பார்த்தேன். நான் பழகுனது பேசுனது எல்லாமே எல்லா மதத்தினர் கூட சேர்ந்தாலும் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. உனக்கு கோபம் வந்தால் அமைதியாக இரு, கண்ணை மூடிக்கோ, வாயை பொத்திக்கோ, ஒரு கிளாஸ் தண்ணி குடி, தரையில் உட்காரு, இல்லைன்னா படுத்துரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் செய்கிறவர்கள் கூடவே பழகினதுனால இந்த சண்டை போடுறவங்கள பார்த்த உடனே ஏன் சண்டை போடுறாங்கிற எண்ணங்கள் உருவாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் கடையில் வேலை செய்ததுனால நல்லவங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சது. இந்த குடும்பங்களில் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. குடும்பத்தில் ஒரு தங்கச்சிக்கோ கல்யாணம் ஆகுதுன்னா நம்ம கல்யாண சினிமாக்களையும் பார்த்துருப்போம், நேர்லேயும் பார்த்துருப்போம். அந்த கல்யாணம் ஆகி போகும்போது அந்த பெண்கள் அழுவதும் உடனே ஆறுதல் சொல்லி அனுப்புவதும், ஒரு அண்ணன்கள் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுவதும், அந்த பாத்திரம்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல. நானாக என் தங்கச்சிங்களுக்கு எந்த கஷ்டமும் படலை. இப்போல்லாம் நல்ல அண்ணன்களை பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அடுத்த சாப்டர். ஸோ அந்த பிள்ளைங்களே கொஞ்ச நாள் கழித்து அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிடுவாங்க, அக்காவும் தம்பியும் சண்டை போடுவாங்க. சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி பிரச்சனையை போட்டு அழுவாங்க. ஆனால் இதே தங்கச்சியை இதே அக்காவை இவங்க தானே கல்யாணம் ஆகி போகும்போது அந்த வீட்டில் நின்று வாசலில் நின்று சந்தோஷமாகவும் செலவு பண்ணி அழுதும் கண்ணீரோடு போனதெல்லாம் நாடகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. ஸோ இப்படி தான் எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு தண்ணி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அவர் தங்களுடைய சொந்தத்தில் சொத்தை பிரித்து கேட்டு தகராறு பண்ணுறார். நமக்கு தான் எப்பவுமே நல்லது பேசி ஒரு பழக்கம் பட்டதுனால வேதத்தில் ஒரு இடம் சொல்வது நன்மையை செய்கிறவன் பாக்கியவான்னு சொல்லிட்டு நம்ம நன்மையை செய்வோமே, நல்லதை சொல்லுவோன்னு பல பேர் சொல்லுவாங்க. அதில் சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்காதவங்கள விட்டுருவேன். இல்லை நம்மளுக்கு போதும். வேதத்தில் அதற்கு ஒரு ஏழை இருந்தான், அவனை விடுவித்தான், ஆனாலும் அவனை நினைப்பாரும் இல்லை, நினைவு கூறுவாரும் இல்லைங்கிற பிரகாரமாக விட்டுருவேன். இது ஓவராக போய் எங்களுடைய பிளட் ரிலேஷன் கிராமத்தில் இருந்தவங்க சொத்துக்காகவும் தண்ணி பழக்கத்தாகவும் சண்டை போடும்போது அப்படியே ஓரலாக விசாரித்தா அந்த பையன் மேலே தப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சுது. சொந்தக்கார பையன்கிட்ட, ஏன்னா நீ பேசுகிறது தப்பு, இப்படி பண்ணுன்னா குடும்பத்தில் எப்படி சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணால் அவனுக்கு அது பிடிக்கவே இல்லைங்க. அவன் உடனே மாறாக அவன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி இவன் எனக்கு வர வேண்டிய சொத்து பங்கத்தை எல்லாம் தடுக்கிறான், இவன் தான் முதல் எதிரின்று நடுவில் போட்டு கொடுத்துட்டான். அவன் கணவர் சொன்ன உடனே மாற்றி பேசக்கூடாதுன்ட்டு எனக்கு ஃபோனை போட்டு நீ என்ன நேரில் பார்த்துருக்கியா, என்னை வச்சிருக்கியா, நீ எப்படி நியாயம் பேசலாம், என் வீட்டுக்காரை பற்றி தப்பாக பேசினா உன்னை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. ஏண்டான்னு சொல்கிறீங்களா? இப்போவும் கிராமத்தில் இடையில ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டேன், வாயை முடிக்கிட்டு அமைதியாக தலையாட்டிக்கிட்டே வந்தேன். என்ன இந்த வாட்டி விஷயத்தில் எதையும் தலையிடலையா? ஏற்கனவே தலையிட்டு தான் ஒரு பொண்ணு செருப்பால் அடிக்கும்னு சொன்னேன். மறுபடியும் எனக்கு தேவை தானா? அதே பிரச்சனை தான் அங்கேயும் இருந்துச்சு. அதனால் இந்த வம்பே வேண்டான்னு சொல்லி தலையாட்டிட்டு வந்தேன். அதனால் செருப்பால் அடிப்புன்னு சொன்ன பொண்ணுக்கு நன்றி நன்றி நன்றி.